மணிமேகல, அத்தை, இங்க வா. சுந்தரம் எப்படிமா இருக்கான்? நல்லா இருக்காரு அத்தை. இப்பதான் குளிக்க வச்சு சாப்பிட வச்சு மருந்து தேய்ச்சி விட்டதுல நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு அத்தை. அத்தனையும் நீ தனியாவா செஞ்ச? இல்ல அத்தை, வானதி எனக்கு ஒத்தாசையா இருந்தா. அவதான் சுடுதண்ணி காய வச்சு கொடுத்தா. நான் வேண்டான்னு தான் சொன்னேன் அத்தை. ஆனா அவ கேட்கவே இல்ல. என் அப்பாவா இருந்தா நான் செய்ய மாட்டேனான்னு கேட்டுட்டு அவதான் கால் கைக்கெல்லாம் மருந்து தேய்ச்சி விட்டா. ஆமா அத்தை. அவ இந்த குடும்பத்து மேல ரொம்ப அக்கறையா இருக்காத்த. கல்யாணமாகி வந்த நாள்ல இருந்து ஒரு வேலைக்கு கூட நான் அவளை கூப்பிட்டு சொன்னதே இல்ல. எல்லா வேலையும் அவளாவே இழுத்து போட்டுட்டு செய்யறா. பொறுப்பா இருக்காத்த. ஆமாமா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற 2 மருமகளும் தங்கம் தான். நந்தினி சுந்தரத்தை எப்படியாவது பழைக்க வைக்கணும்னு தான் அவ உயிரையே பணைய வச்சு ரத்தம் கொடுத்தாளே. வானதி அவளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம போலீஸ் துரத்தியும் அவங்க கிட்ட மாட்டிக்காம எப்படியோ போராடி சரியான நேரத்துல மருந்து கொண்டு வந்து கொடுத்தாளே. வானதி மட்டும் சரியான நேரத்துல மருந்து கொடுக்கலன்னா சுந்தரத்தை நான் உயிரோட பாத்திருக்கவே முடியாது. இந்த குடும்பத்துக்காக வானதி என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கா. நிஜமா சொல்ற மணிமேகல, உனக்கு அப்புறம் இந்த வீட்டை பாத்துக்க கூடிய எல்லா பக்குவமும் வா. ஆமா அத்த, இதேதான் நானும் நினைச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க. வானதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவளை பாக்க வைக்கணும் அத்த. அவ அதுல தேறி வந்ததும் கொத்து சாவிய அவ கையில கொடுத்து வீட்டை பாத்துக்கோன்னு சொல்லலான்னு இருக்கேன் அத்த. சரியான முடிவுதான் எடுத்திருக்க மணிமேகல. வானதியை நம்பி தைரியமா வீட்டு பொறுப்பை கொடுக்கலாம். அவ நல்லா பாத்துப்பா. விட்டே துரத்துறேன்.